நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திரைப்படம் வந்து கிங்டம். இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில் அடித்து உடைச்சி துவைச்சி துவம்சம் பண்ணி காயலாங்கடையில் உருட்டி எடுத்துன்னு கொண்டு போய் போட்ட ஒரு கதை தான் ரெட்ரோ. இந்த பழைய காயலாங்கடைக்கு போன அந்த பொருளை ஏதோ கம்மி விலைக்கு ஏழை எடுத்து கொண்டு வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து ஊருக்குள்ளே உருட்டி விட்ட கதையாக தான் இந்த கிங்டம் வந்திருக்கு. இந்த கிங்டம் படத்துடைய கதை என்னென்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஒரு இடத்துல தங்க சுரங்கம் இருக்குது. அந்த மலையை ஒரு மக்கள் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அந்த மக்களை ஆங்கிலேயர்கள் அடித்து துரத்திட்டு அந்த மலையை கொள்ளடிக்கிறாங்க. இவங்க எங்களை காப்பாற்ற ஒரு அரசன் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே ஒரு 70 வருஷம் கழித்து அவங்க போகிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, எங்களுக்குன்னு ஒரு ராஜா வருவான், எங்களை காப்பாற்றுவான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உருவத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒரு ராஜா, அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த ராஜாவோட உருவத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. 70 வருஷம் கழித்து இங்கே நம்ம ஊருக்கு வராங்க. வந்தால் இங்கே விஜய் தேவரகொண்டா ஒரு ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அண்ணன் சின்ன வயசில் அவருடைய அப்பாவை கொண்டுட்டு ஊரை விட்டு ஓடிடுறாரு. அவங்க அப்பா கெட்டவர் தான் காட்டியிருக்காங்க. அதனால் கொண்டுட்டு ஓடிடுறாரு. இவர் பல வருஷமாக அண்ணனை தேடிட்டு இருக்காரு. அண்ணன் கிடைக்கல. 20 வருஷமாக தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ணன் கிடைக்கல. இப்போ அண்ணனை கண்டுபிடிச்சிடுறாங்க. யார்? நம்ம தமிழ்நாடு இந்திய போலீஸ் துறை, உளவுத்துறை அவங்க அண்ணனை கண்டுபிடிச்சது. உங்கள் அண்ணன் ஸ்ரீலங்காவில் ஒரு மிகப்பெரிய கடத்தல் குரூப்புக்கு அடியாளாக இருக்கிறான். அவங்க எடுத்துகிட்டு வர ஆயுதங்கள்லேருந்து தங்கத்துலேருந்து எல்லாமே இவன் தான் ஷிஃப்டிங் பண்ணி கொடுக்குறான். நீ போய் உங்கள் அண்ணன் கூட சேர்ந்து பழகி அவங்க கூட தங்கி அந்த பெரிய கேங்கை, அந்த நெட்வொர்க்கை கைது செய்ய நீ தான் உதவணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் இங்கேருந்து அங்கே போகிறாரு. அங்கே போய் அண்ணன் கூட சேர்ந்து அந்த வில்லன்களெல்லாம் எதிர்க்கிறாரு. கடைசியில் இவர் உளவாளின்னு தெரிஞ்சு இவங்க அண்ணனை போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஊர் மக்களோட சேர்ந்து அந்த வில்லன்களை போட்டு தள்ளி அங்கே ராஜாவாகி நிற்கிறாரு. அடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நான் வளர்ந்து ராஜாவாக போகிறேன், இலங்கையில் பெருசாக போர் பண்ண போகிறேன்றாங்க. இது நம்ம தமிழுக்காக டப்பிங்கில் தமிழர்கள்னு காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரிஜினல் விஷயத்தில் இலங்கை ஆந்திராவிலேருந்து தெலுங்கர்கள் தான் ஸ்ரீலங்காவுக்கு முதல் போனாங்கன்ற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வரலாற்று உண்மை கிடையாது. இன்னொன்று, இந்த மாதிரியான இயக்குநர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய தமிழர்கள் வரலாறு, தமிழர்கள் எப்படி இலங்கைக்கு போனாங்கன்ற வரலாறு எல்லாமே எங்களுக்கு தெரியும். இதை தயவு செஞ்சு தப்பாக எடுக்காதீங்க. எங்கள் தமிழரோட வரலாறை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலத்திலலாம் குறை சொல்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் வேலையாக இருக்குது. இந்த வேலைங்கள்லாம் இனிமேல் கையை விடுங்க. ஏன்னா இல்லைன்னா கிங்டம் நாங்கள் உருட்டி கொண்டு போய் வெளியில் தான் வச்சுருவோம். சரியா? தவறான தகவல்கள் கொடுக்காதீங்க. உண்மையான வரலாறு கொடுங்க. இல்லைனா வரலாற்று படம் எடுக்காதீங்க. உங்கள் மாநிலத்துடைய வரலாறு நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. எங்கள் தமிழர்களுடைய வரலாறை, எங்கள் தமிழர்கள் எப்படி இலங்கைக்கு போனாங்க, அங்கே என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்றது உலகளாவிய தெரிஞ்ச விஷயம். அதை இந்த மாதிரி சினிமாவுக்காக பொய் சொல்லி அதெல்லாம் தவறாக சித்தரிக்கணும். ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களே அந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தெலுங்கு சினிமாவாகட்டும் மற்ற சினிமாவாகட்டும் தமிழர்கள் வரலாறு பாதிக்கிற மாதிரி தயவு செஞ்சு படம் எடுக்காதீங்க.